உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது. சமூகத்துக்கு ஒரு பெரிய அவலம் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது. இது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வழக்குலையும் வந்து அந்த ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்றாங்க. திருவேங்கடம் நினைக்கிறேன் என்கவுண்டர் பண்ணும்போது அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்காக அந்த ஃபுட்டேஜ் ரிலீஸ் பண்றாங்க. இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு காப்பி கொடுப்போம். இந்த ரெண்டு தாங்கும் போது அவர் இன்டைரக்டா என்ன சொல்றாரு, அவங்க சைட்ல இருந்து கூட லீக் ஆயிருக்கலாங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விடுறாரு கமிஷனர் அவர்கள். கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கும்போது பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்து நடவடிக்கையே எடுக்கல, ஸ்டாலின் அவர்களோட அரசுல வந்து உடனே நடவடிக்கை எடுத்திருக்கோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப 6 மணி நேரத்துல போய் ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டா அதுவே பெரும் சாதனையா, சூப்பர் சாதனையா? தான் வெரி குட் பாராட்டிடலாமா? நடக்காம தடுத்திருக்கணுமா இல்லையா? மணிப்பூர்ல நடந்த போது இன்னைக்கு திமுக காரங்க எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க? அப்ப உங்க ஆட்சியில வந்து ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதை கண்டுக்க மாட்டீங்க, வேற ஆட்சியில வந்து ஏதாவது ஒரு குற்றம் நடந்துச்சுனாக்கா அதை வந்து நீங்க ஓங்கி ஒழிப்பீங்க. அப்படின்னா இது டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையா? ஆளுங்கட்சிக்கு பொல்லாப்பாயிடுமா இல்ல வந்து எதிர்கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடா எடுத்திருக்கோங்கிற மாதிரி மத்தவங்க புரிஞ்சுக்குவாங்களா? அதை பத்தி ஊடகங்கள் கவலைப்படக்கூடாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சுந்தர். அண்ணாமலை அவர்கள் நேற்றைக்கு ஒரு போராட்டம் அறிவிச்சிருந்தாங்க. சாட்டையால் அவர் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டாரு. இது வந்து பெரிய அளவில் விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது. ஒரு 48 நாள் விரதம் இருக்கும், அதே மாதிரி செருப்பு போட மாட்டேன், திமுக ஆட்சியை ஒழிக்கிற வரைக்கும் நான் அது செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இந்த போராட்டம் வந்து தேவையான ஒரு விஷயமா இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான போராட்டங்கள்? எந்த வடிவத்தில் போராட்டம் வந்தாலும் அந்த போராட்டம் மக்கள் நலன் சார்ந்த போராட்டமாக இருந்தால் வரவேற்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமை. நீங்கள் இப்படி போராடுங்க அப்படி போராடுங்க, அந்த போராட்டம் சரியில்லை இந்த போராட்டம் சரியில்லைங்கிறது யாருக்கும். இதே வந்து காந்திஜி வந்து அகிம்சையை கொண்டு வந்தார். அகிம்சையை வந்து கொண்டு வரும்போது ஒரு கண்ணத்தை அறைந்தால் மறுகண்ணத்தை காமிக்கும் போது அன்னைக்கு கிண்டல் பண்ணாதீங்க இல்லையா? அமைதியான வழியில் எதுக்கு போராடணும், நம்மளை அடித்தவனை போய் நம்ம திருப்பி அடிக்க வேண்டாமான்னு சொல்லிட்டு இருந்தோம்ல. அப்போ எந்த போராட்டம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருந்திருக்கிறோம்? எல்லா போராட்டமே இது பண்ண தானே. அப்போ இன்றைக்கி வந்து போயிட்டு ஒரு அடையாளம் ஒரு நாள் உண்ணாவிரதம் முடிஞ்சு போச்சா? அப்போ ஒரு நாள் அடையாளம் உண்ணாவிரதத்துக்கு ஆகச்சிறந்த போராட்டமா? அப்போ இவர் திருமாவளவன் அவர்கள் கூட வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார். யாரை வச்சுக்கிட்டு நடத்தினார்? பக்கத்தில் RS பாரதியும் EVK சிலங்க திமுகவை வச்சுக்கிட்டு டாஸ்மாக்கு எகென்ஸ்டாக இது நடத்தலையா? அது ஒரு போராட்டமாக ஆயிருமா அது? அப்போ இப்படி தான் போராட்டம் நடத்தணும்னு என்ன ஒரு டெஃபினேஷன் இருக்கா? ஏதாவது இப்போ காந்திஜி அகிம்சை சொன்னேன் நான். அப்போ அகிம்சை நடத்துறதுக்கு முன்னாடி போராட்டத்தில் வந்து அகிம்சைங்கிறது ஒரு லிஸ்ட்டா? இவர் என்ன இந்த வகையில் தான் போராடணும், இந்த வகையில் விட்டுட்டு போராடக்கூடாதுங்கிற ஏதாவது ஒரு டெஃபினேஷன்ஸ் இருக்கா, கண்டிஷன்ஸ் இருக்கா? அவர் அண்ணாமலை தெளிவாக அவர் சொல்கிறது என்னன்னா, நான் வந்து இது அட்டென்ஷன் சீக்கிங். ஏன்னா போராட்டம்ங்கிறதுனுடைய நோக்கமே என்ன? அங்கே இருக்கக்கூடிய கவன ஈர்ப்பு தான் அந்த போராட்டத்தினுடைய நோக்கம். எந்த போராட்டமாக இருந்தாலும் என்னன்னா, அந்த போராடலைன்னா என்ன ஆகும்னா இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி அந்த பிரச்சனையும் கடந்து போயிடும். அப்போ ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம பொதுமக்களினுடைய அட்டென்ஷனை வந்து கிரகிக்கணும், ஆட்சியாளர்களுடைய அட்டென்ஷனை வந்து கிரகிக்கணும். அப்போ இந்த பிரச்சனை வந்து பெரிதாக பேசப்படணும். அப்போ அந்த பிரச்சனையை வந்து பெரிதாக பேசப்பட்டால் மட்டும்தான் அந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரு தீர்வு கிடைக்கும். அதுதானே ஒவ்வொரு போராட்டத்துக்கு உண்டான நோக்கமுமே. அப்போ நம்ம இவர் வந்து ஏன் இந்த மாதிரி போய் சாட்டையில் அடிச்சுக்கிட்டாருங்கிறது அதை நம்ம வந்து கேலி கூத்து பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அது என்ன காரணத்துக்காக அவர் அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காருன்னு தான் பார்க்கணுமே ஒழிய எப்படி போராடினாருங்கிறத மீம்ஸ் போடுறதோ அதை போய் கிண்டல் பண்ணுறதோ அது வந்து ஒரு தகுந்த காரியமாக நான் பார்க்கல. ஏன்னா அவர் எதுக்காக போராடினார், அந்த போராட்டத்தை எதுக்காக செஞ்சது? அது இல்லை திசை திருப்புற மாதிரி இருக்குது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணோட அந்த விசாரணை எப்படி போயிட்டு இருக்கு அதை பற்றி தான் பேசணும். அதுக்கான போராட்டமாக தான் இருக்கணும். அண்ணாமலை எப்படி செய்கிறாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரி திசை திருப்பலாம் இருக்கு. இல்லை நீங்கள் அண்ணாமலை வந்து இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு எந்த அளவுக்கு எதிர்த்து பேசியிருக்காரு மீடியாவில் நீங்கள் பார்க்கலையா? சரி, நான் சொல்கிறது வந்து நம்ம எந்த ஒரு கட்சிக்கும் ஆதரவோ எதிர்ப்போ இல்லை, நம்ம வந்து இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் எகென்ஸ்ட் தான். அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து ஒரு கவர்ன ஈர்ப்பு போராட்டம் நடத்துகிறார். இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்திய அரசியல் வரலாற்றிலேயே தன்னைத்தானே சவுக்கால் அடித்துக்கொண்டு அரசியல் தலைவர் போராடினதை பார்த்துருக்கீங்களா? அப்போ அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இவர் வந்திருக்காரு, ஒரு புது போராட்டத்தை கையில் எடுத்திருக்காரு. நம்ம ஏன் பார்க்கக்கூடாது அதை? அப்போ இது வந்து நான் என்னவா பார்க்குறதுன்னா, இந்த மாதிரி வந்து ஒரு வளர்ந்த சமூகம் சொல்கிறோம், படித்த சமூகம் சொல்கிறோம், மேம்பட்ட சமூகம் சொல்கிறோம். இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது வந்து ஒரு யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய அடையாளம் அண்ணா யூனிவர்சிட்டிங்கிறது. அப்பேற்பட்ட அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து நீங்கள் அங்கே உள்ளார படிக்கக்கூடிய மாணவர்கள் ஹாஸ்டலர்ஸ் வந்து இருக்கும்போது ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர், ஒரு அயோக்கியம் வந்து அங்கே உள்ளார பூந்து அவன் என்ன வேணால் அந்த பெண்ணை வந்து செக்ஷுவல் அசால்ட் பண்ணிட்டு வெளியே போயிட முடியும்னா நம்ம எந்த மாதிரி சமுதாயத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? இது உண்மையாலுமே முன்னேறிய சமுதாயமா, படித்து முன்னேறிய சமுதாயமா, மேம்பட்ட சமுதாயமான எனக்கே வெக்கப்படுறேன்னா ஒரு சாட்டையில் அடிச்சுக்கிறதா கூட நான் பார்க்குறேன்.
இந்த விஷயம் கட்டுப்படுத்த முடியாம நாளைக்கு எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பரவலா நடந்துச்சுன்னா நீங்களும் நானும் கூட ரோட்ல எடுத்துக்கிட்டு இறங்கிட்டு சவுக்குல நம்மளே நாமே அடிச்சுக்க வேண்டியதான். இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல நம்மளும் வந்து ஒரு அங்கமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறமே நம்மளே நாமே பனிஷ் பண்ணிக்க வேண்டியதான். குற்றவாளியை வந்து 2 மணி நேரத்தில் கைது செஞ்சுட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கோவிசெழியன் அவர்கள் 2 மணி நேரத்தில் கைது செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கனிமொழி அவர்கள்ட்ட கேட்கும்போது பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்து நடவடிக்கையே எடுக்கல, ஸ்டாலின் அவர்களோட அரசில் வந்து உடனே நடவடிக்கை எடுத்திருக்கோம் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, பதில் கொடுத்துருக்காங்க. இல்லை, இது வந்து பழைய நிகழ்வுகளை பார்த்து அங்கே பாருங்கள் மணிப்பூரில் இது நடந்திருக்கு, இங்கே பாருங்கள் இதில் நடந்துருச்சு, நாங்கள் பாருங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கண்டிக்க வேண்டிய விஷயங்கள். அப்போது இன்றைக்கி வந்து மணிப்பூரில் நடந்தபோது இன்றைக்கி திமுககாரங்க எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க? மற்ற ஊரில் பூரா பெண்களுக்கு எகென்ஸ்டாக வன்கொடுமை நடக்கும்போது திமுக குரல் கொடுக்கலையா? திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள்லாம் குரல் கொடுக்கலையா? இன்றைக்கி அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த பெண்ணுக்கு உண்டான பாலியல் வன்கொடுமைக்கு திமுகவோ திமுகவினுடைய கூட்டணி சார்ந்த கட்சிகள் யாராவது வந்து வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்களா? ஏன் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கீங்கன்னு அன்றைக்கெல்லாம் மெழுகுவத்தி எடுத்துக்கிட்டு ஊர்வலம் போனீங்களா? இன்றைக்கி யாராவது ஊர்வலம் போனீங்களா? அப்போ உங்கள் ஆட்சியில் வந்து ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதை கண்டுக்க மாட்டீங்க, வேற ஆட்சியில் வந்து ஏதாவது ஒரு குற்றம் நடந்துச்சுனாக்கா அதை வந்து நீங்கள் ஓங்கி ஒழிப்பீங்க. அப்படின்னா இது டபுள் ஸ்டாண்டர்ட் இல்லையா? பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கு நாங்கள் எதிர்த்து குரல் கொடுப்போம்னா அது எந்த ஊரில் நடந்தாலும் அதுக்கு குரல் கொடுக்கணும் இல்லை? அப்போ அதையா நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இன்றைக்கி கொடுக்கல? அப்போ அன்றைக்கி இதே வந்து கனிமொழி அவர்கள் வந்து மற்ற ஊரில் நடந்த பெண்களுக்கு உண்டான போராட்டத்துக்குலாம் இவர் முன்னின்று இங்கே குரல் கொடுக்கலையா? இன்றைக்கி இந்த அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு ஒரு முன்னின்று ஏதாவது குரல் கொடுத்துருக்காரா? அப்போ 6 மணி நேரத்தில் போய் ஒரு அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணிட்டா அதுவே பெரும் சாதனையா? சூப்பர் சாதனையா? தான் வெரி குட் பாராட்டிடலாமா? நடக்காமல் தடுத்துருக்கணுமா இல்லையா? அதுங்க வெளியே எங்கேயாவது நடந்துச்சா? இல்லை இது ஏதோ ரவுடிங்க சண்டை போட்டுக்கிறதா? இல்லை பொறுக்கி பயலுக்கு தண்ணியை போட்டு ரோட்டில் அடிச்சுக்கிற விஷயமா? படிக்கக்கூடிய மாணவி ஒரு கல்லூரியில் இருக்காங்க, ஹாஸ்டலில் இருக்காங்க, அவங்க வந்து அங்கே அவருடைய ஃப்ரெண்டோட உட்கார்ந்து இருக்கும்போது வெளியில் இருக்கிற எவனோ ஒரு அயோக்கிய பையன் உள்ளார போயிட்டு அங்கே போய் அந்த பொண்ணை என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னா இது எப்பேற்பட்ட மாதிரி இருக்குது? அப்போ இதை வந்து இங்கே அந்த நடக்கலையா இது நடக்கலையான்னு இது ரெண்டையும் முடிச்சு போடுறதே வந்து ஒரு அபத்தமான வாதமாக தான் நான் பார்க்குறேன். இது யார் எந்த இடத்துல நடந்தாலும் இதை கண்டிக்க வேண்டியது. அந்த மாதிரி நிலைப்பாடு தான் எடுக்கணுமே ஒழிய பொள்ளாச்சியில் நடக்கலையா மணிப்பூரில் நடக்கலையான்னா அப்போ அதை நீங்கள்லாம் அப்போ இதை இங்கே நடந்தனால அது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்களா? இப்போ அப்போ பொள்ளாச்சி சம்பவம்லாம் நடந்தது யதார்த்தமான விஷயம் விட்டுறலாமா? மணிப்பூரில் நடக்கிறதெல்லாம் யதார்த்தமான விஷயம் விட்டுறலாமா? மற்ற ஊரில் பெண்களுக்கு நடந்த வன்கொடுமை எதுக்கெல்லாம் திமுகவும் அது கூட்டணி கட்சிகள் போராடினதோ அதை பூரா சாதாரணமான விஷயம் தான், இங்கே தேவையில்லாமல் போராடினாங்கன்னு கடந்து போயிடலாமா? இல்லை, அவர் குற்றவாளியாக இருக்காரு, அவர் கைது செஞ்சிட்டோம், திமுக அப்படிங்கிற பேரில் நீ திரும்ப சொல்கிறீங்கன்னு சொன்னால் ஆனால் திமுக இல்லைன்னு தானே அவங்களோட பதிலாக இருக்கு. இல்லை, அந்த இடத்துல தான் பிரச்சனை வருது. என்ன காரணம்னா எந்த ஒரு குற்றவாளி வேணால் எந்த கட்சியில் வேணால் இருப்பான். ஒரு கட்சியில் ஒருத்தன் மெம்பராக இருக்கிறனாலே அந்த கட்சி வந்து குற்றம் சாட்டப்படணுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இப்போ என்ன திமுக தான் வந்து இதுக்கு சதி திட்டம் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்குன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது ஒரு அற்பத்தனமான வாதம். நம்ம இது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலே பார்த்தோம்ல, அதில் சம்மந்தப்படாத ஏதாவது கட்சி இருக்குதா? அப்போ எல்லா கட்சியுமே அது கூட்டணி சேர்ந்து ஆம்ஸ்ட்ராங்கை கொலை பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? அதெல்லாம் ஒரு அபத்தமான வாதம். நம்ம என்ன சொல்ல வரோம்னா அவன் உன் கட்சியில் இருந்தானாலும் அந்த கட்சியில் இருந்து இந்த மாதிரி நம்ம அன்றைக்கே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். ஒவ்வொரு ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்கிலேயே ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் அங்கே அதில் சதியில் இருந்திருக்கும் போது ஒவ்வொருத்தரும் இவன் என் கட்சியில் இருக்கான்னு தெரிஞ்ச உடனே பதவி நீக்கம் பண்ணுறீங்களே. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை வந்து நீங்கள் முன்கூட்டியே கண்காணிக்க மாட்டீங்களா? அப்போ இவன் வந்து ஏதாவது ஒரு குற்றச்செயலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் கட்சிக்காரன் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறத விட, இல்லை இருக்கிறவனை நீங்கள் வெளியேற்றுறதை விட ஒரு கட்சிக்குள்ளார கொண்டு வரும்போதே ஒருத்தனுக்கு நிர்வாகியாக ஒரு பதவி கொடுக்கும்போதே அவனுக்கு உண்டான முழு பேக்ரவுண்ட் செக் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இல்லையா? எந்த இடத்துல பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் கூடயோ ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோ இல்லை ஒரு மினிஸ்டர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோ இல்லை வந்து அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கக்கூடிய யாரையோ ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு நான் வந்து அதை என் ஸ்டேட்டஸாகவும் இப்போ டிபியாகவும் வச்சுக்கிட்டு என்னுடைய வலைதளங்களில் பண்ணும்போது என் வண்டியிலையும் வந்து அந்த கொடி பறக்கும்போது அவங்க போலீஸ்காரங்க என்ன பார்ப்பாங்க? ஓ, இவங்க வந்து திமுக கட்சி சார்ந்தவங்க போல இருக்கு. அதை வந்து ஒரு கேடயமாக குற்றவாளிகள் பயன்படுத்துகிறாங்க. இது திமுகவை மட்டும் நான் சொல்லலை, ஒவ்வொரு கட்சியிலையும் இது நடக்குது. இன்னும் குறிப்பாக ஒரு பாயிண்ட்டை சொல்கிறேன். எங்கேயாவது இந்த மாதிரி அமைச்சர்களோட நெருங்கி இருக்கக்கூடியவங்களோ இல்லை ஃபோட்டோவை போட்டுக்கிறவங்களோ இல்லை எங்கே போனாலும் முன்னிலைப்படுத்துறவங்களோ அவங்கள யாருன்னு முதல்ல வெரிஃபிகேஷன் செக் பண்ணணும் போலீஸ். ஏன்னா இந்த மாதிரி அயோக்கிய பசங்க மக்கள் வந்து ஒரு துணை முதல்வரோ ஒரு அமைச்சர்களோ போகும்போது அங்கே சால்வை போடுறது ஃபோட்டோ பக்கத்துலலாம் நின்று எடுக்கும்போது பிற்காலத்தில் இந்த மாதிரி குற்றவாளிகள்னால ஆட்சியாளர்களுக்கு அவப்பெயர் வருது. அப்போ காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கணும்னா யார் யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி மந்திரிமார்களோடையும் இந்த மாதிரி அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கிறவங்களோடையும் ஒரு நெருக்கமாக இருக்கிற மாதிரி வந்து ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே வந்து ஒரு பெரிய ஆட்களாக காமிச்சுக்கிறாங்களோ முதல்ல அவங்கள பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் போலீஸ் பண்ணணும், இன்டெலிஜென்ஸ் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு அந்த ரிப்போர்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி இந்த ஞானசேகரனுக்கு பண்ணியிருந்தா திமுகவில் இருக்கக்கூடிய மந்திரியோ இல்லை துணை முதல்வரோ பக்கத்தில் நெருங்க விட்டுருப்பாங்களா? அடித்து துரத்திருக்க மாட்டாங்களா இவனை? அப்போது இதை குறிப்பாக இது என்னுடைய ஒரு கருத்தாக நான் முன்வைக்கிறேன்.
காவல்துறையாகட்டும், இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், இனிமேலாவது அரசாங்கத்தில் பதவியில் இருக்கிறவங்களோடையோ இல்லை அரசியல்வாதிகளோடையோ ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி யாராவது அவங்களை முன்னிலைப்படுத்திக்கிட்டா முதல்ல அவங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதை வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் உடனே அந்த கட்சிகளுக்கு தகவல் கொடுங்க. உடனடியாக அந்த கட்சி அவங்க நடவடிக்கை எடுக்கணும், குறிப்பாக ஆளுங்கட்சி. அடுத்தது ஒவ்வொரு கட்சியுமே அவங்களுடைய நிர்வாகிகள் யார் யார், அந்த கட்சிகளுக்கு போகும்போது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஆட்கள் யார் யாருன்னு பார்த்து அவங்கள குற்றமற்றவர்களாக நீங்கள் வச்சுக்க வேண்டியது ஒவ்வொரு கட்சியினுடைய கடமை. ஒவ்வொரு கட்சியினுடைய கடமை. இது திமுகன்னு சொல்ல, அண்ணா திமுகன்னு சொல்ல, ஒவ்வொரு கட்சியுமே இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு அயோக்கியர்களுடைய கூடாரமாக மாறவே கூடாது. ஏன்னா இந்த குற்றவாளிகளுக்கு பூராமே என்னன்னா, ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில் ஒரு முக்கியமான பதவியோ இல்லை முக்கியமான பதவியில் இருக்கிறவங்களுடைய நெருக்கமோ இருந்துட்டா அதில் போலீஸ்கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சுக்கலாம், அந்த விசாரணை வளையத்திலிருந்து தப்பிச்சுக்கலாங்கிறது ஒரு யதார்த்தம் ஆகிப்போச்சு. அதனால தான் ஒவ்வொரு அயோக்கிய பேரும் என்ன பண்ணுறான், ஏதாவது ஒரு கட்சியில் போய் ஏதாவது ஒரு பிரமுகர்கிட்ட ஏதாவது ஒன்று பண்ணி நெருக்கமாகறான். அப்போ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து முற்றிலும் வேறுபட்டவர்களாக இருக்கணும். இந்த விசாரணை சரியாக போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. எஃப்ஐஆர் ஏன் வெளியே அனுப்பிச்சுன்னு கேட்டிருந்தாங்க. விசாரணை சரியாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? கமிஷனர் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, சாருங்கிறதெல்லாம் நிறையா இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் நான் இதுக்கு ஒரு பதில் சொல்கிறேன், இது அந்த மாதிரிலாம் யாருமே செகண்ட் பர்சன் யாருமே இல்லை, ஞானசேகரன் மட்டும்தான் அப்படிங்கிறார். என்னுடைய கேள்வி என்னென்னா, கோர்ட்டும் அதை தான் கேட்குது. அப்போ புலன் விசாரணை முடிஞ்சிருச்சா? எல்லாமே முடிஞ்சிருச்சா? எல்லாமே கேஸெல்லாம் மூடிட்டிங்களா? இனிமேல் எதுவுமே என்கொயரி கிடையாதா? இவர் ஒருத்தர் தாங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சா? அப்போ இந்த மாதிரி இதில் இருக்கிறவர் ஒரே அரசியல்வாதிகள் என்ன வேணால் பேசுவாங்க, வெளியே இருக்கிறவங்க என்ன வேணால் பேசுவாங்க. அதுக்காக ஒவ்வொரு தடவையும் வந்து கமிஷனர் வந்து உள்ளார என்னென்ன விசாரணை நடந்தது, அந்த விசாரணையை பூரா இடைக்காலத்தில் என்னென்ன ரிசல்ட்டுங்கிறது நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கணுமா? அப்போ நீங்கள் ஒரு கமிஷனராக இருக்கப்பட்டவர் வந்து இல்லை இதில் ஒரே மனிதன் தான் ஈடுபட்டிருக்காரு, வேறு யாருமே இல்லைன்னா அது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு ஒரு மறைமுகமான அழுத்தமாக மாறாதா? சப்போஸ் ஏதாவது வந்து ஒரு ரெண்டாவது செகண்ட் பர்சன் இன்வால்வ்டாக இருக்காருங்கிறது ஒரு லேட்டர் ஸ்டேஜ் ஆஃப் என்கொயரியில் கூட தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து கமிஷனர் ஏற்கனவே இப்படி சொல்லிட்டாருங்கிறதுக்காக அது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு வந்து அது ப்ரெஷராக மாறாதா? அப்போ அதைத்தான் வந்து கோர்ட் வந்து இங்கே கேள்வி கேட்குறாங்க. எதுக்காக வந்து இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு? அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கியிருக்காரா? கவர்மெண்ட் இதை நீங்கள் அலோவ் பண்ணியிருக்கீங்களா? அந்த ப்ரோட்டோகால் இருக்கா? அப்போ இவர் இந்த மாதிரி போய் பேசுகிறதுக்கு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பண்ணணும். அப்போ அவர் சொல்கிறது வந்து இல்லை எல்லாருமே இதை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்காக நான் ஒரு விளக்கம் கொடுக்கறதுங்கிறது வந்து ஏற்பட முடியாது. இதே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் வழக்குலையும் வந்து அந்த ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து அந்த திருவேங்கடம் நினைக்கிறேன் ஒரு தடவை என்கவுண்டர் பண்ணும்போது இவர் வந்து அதில் ஈடுபட்ட ஆள் தான், இவர் வந்து வேறுபட்ட ஆள் இல்லைங்கிறதுக்காக அதை சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்காக அந்த ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்பயே கோர்ட் வந்து கண்டிச்சது. ஒரு நீங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜுங்கிறது உங்களுடைய சாட்சியத்தில் ஒரு பங்கு, கரெக்டாக இல்லையா? அப்போ அந்த சாட்சியமாக இருக்கக்கூடிய ஃபுட்டேஜை நீங்கள் எப்படி ரிலீஸ் பண்ணலாம்? அப்போ அன்னைக்கே வந்து கோர்ட்டு வந்து இதை கண்டிச்சுது. ஆனால் கண்டிக்கிறதோடு இல்லாமல் கோர்ட் அன்னைக்கு தண்டிச்சிருந்துச்சுன்னா இன்றைக்கி இந்த எஃப்ஐஆர் லீக் ஆகுமா? அப்போ இந்த எஃப்ஐஆர் வந்து லீக் ஆகிறதுக்கு காரணம் என்ன? சிஸ்டத்தில் லாக்கு சரியாகலன்றாங்க. இது என்ன திண்டுக்கல் பூட்டு போட்டு வாங்கி பூட்டு சாவியும் போடுற லாக்கா இது? அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இது வந்து முதல்ல வந்து ஐபிசியாக இருந்துச்சு, இப்போ வந்து இது பிஎன்எஸ்ஸாக மாறிடுச்சு, அதனால் வந்து இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறதுல வந்து ஒரு டெக்னிக்கல் ஸ்னாகு. அதை தான் கோர்ட்டு கேட்குது. இது என்னைக்கு வந்து பிஎன்எஸ் வந்துச்சு? நேற்று வந்துச்சா? முந்தா நேற்று வந்துச்சா? ஜூலை மாதம் வந்துச்சுல்ல? அப்போ அதிலிருந்து இன்றைக்கி வரைக்கும் எத்தனையோ வந்து நீங்கள் இந்த மாதிரி சென்சிட்டிவான கேஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா? எத்தனை எஃப்ஐஆர் லீக் ஆச்சு? அப்போ இதை மட்டும் லீக் ஆகிறதுக்கு என்ன காரணம்? கோர்ட்டு நியாயமாக கேட்டிருக்காங்க இதை. அப்போ நீங்கள் அதை டெக்னிக்கல் ஸ்னாக்னு நீங்கள் எப்படி சொல்லிட்டு போக முடியும்? அப்போ நீங்கள் சமூக வலைதளத்தில் நீங்கள் பொதுவெளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பகிர்றவங்க மேலே நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போங்கிறீங்க, வரவேற்கிறோம். அந்த ஒரு சென்சிட்டிவான அந்த எஃப்ஐஆரை பொதுவெளியில் விட்டது யாரு? அதை விடுறதுக்கு காரணமாக இருந்தது யாரு? அப்போ உங்களுக்கு சோர்ஸ் எங்கே? உங்ககிட்ட தான் அந்த சோர்ஸ் இருக்குது. அப்போ அந்த சோர்ஸ் லீக் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அவர் ரெண்டே சோர்ஸ் தான் சொல்கிறார். ஒன்று எங்ககிட்டேருந்து லீக் ஆகலாம், இல்லைனா வந்து நாங்கள் வந்து அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு காப்பி கொடுப்போம். இந்த ரெண்டு தாங்கும்போது அவர் இன்டைரக்டாக என்ன சொல்கிறார், அவங்க சைடில் இருந்து கூட லீக் ஆகிருக்கலாங்கிற மாதிரி ஒரு வார்த்தை விடுறார் கமிஷனர் அவர்கள். நேரடியாக சொல்லலை, இதுதான் ரெண்டு சோர்ஸுங்கிறார். அப்போ எங்கள் சைட்லேருந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்கிறார். ஆனால் நீங்கள் தான் சொல்கிறீங்க இங்கே வந்து டெக்னிக்கல் ஸ்னாகுங்கிறீங்க. அப்போ அந்த டெக்னிக்கல் ஸ்னாக் எங்ககிட்டன்னு சொல்லிட்டு நாங்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துருக்கோம், அதிலிருந்து கூட வரலான்னு சொன்னால் அது என்ன மாதிரி ஒரு வார்த்தைகளாக பார்க்கப்படுது? அப்போ இது பல இடத்துல வந்து சில வார்த்தைகள் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறனால தான் அவங்க வந்து கோர்ட்டு வந்து இதை வந்து அப்சர்வேஷன் கொடுக்குறாங்க. இது பாருங்கள், 25 லட்சம் ரூபாய் வந்து அவங்களுக்கு இன்டரிம் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு இது வந்து அரசாங்கத்துக்கு கிடைத்த மாபெரும் ஒரு கண்டனம்.
25 லட்ச ரூபா நீங்கள் பண்ணின இந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணதுக்காக உங்களுக்கு உண்டான தண்டனை தான் இது. 25 லட்ச ரூபா அதுக்கு காம்பன்சேஷன். அதே மாதிரி இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து இந்த மாதிரி நிகழ்வுகளை கண்டுக்காதனால இது வரைக்கும் அந்த படிக்க போகிறதுக்கு, இதுக்கு மேல் படிக்க போகிறதுக்கு எந்த விதமான ஃபீஸும் அந்த பொண்ணுக்கிட்ட வாங்கக்கூடாது. ஏன்னா அரசாங்கம் ஆகட்டும் அதாகட்டும் இவங்க எல்லாருமே வந்து அந்த பெண்ணினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற தவறிட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த பெண்ணினுடைய கண்ணியம் வந்து பாதுகாக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஒரு 3 ஐபிஎஸ்ஸை போட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், ஒன்று வந்து அண்ணா நகர், ஆவடி, இன்னொன்று சேலம் டெப்டி கமிஷனர் ஆஃப் போலீஸ், ஒரு 3 லேடிஸ் ஐபிஎஸ் முடிச்சவங்களை வந்து அதில் வந்து இப்போ இன்றைக்கி பண்ண சொல்லியிருக்காங்க. 2 பாயிண்ட் மெயினாக எப்படி எஃப்ஐஆர் லீக் ஆச்சு, அடுத்தது இந்த கேஸுக்கு உண்டான இந்த பிரச்சனை, இது 2ஐயும் வந்து முழுமையாக அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்காக இந்த 3ம் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து கோர்ட்டு வந்து இந்த விஷயத்தில் ஒரு சுமோட்டோமாவா, அது இல்லாமல் அதிமுகவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் வரலட்சுமி தான் அதை வந்து லெட்டர் பண்ணி அதை வந்து கோர்ட்டு வந்து 2 பெஞ்ச் நபர்கள், லக்ஷ்மி நாராயணன், இன்னொருத்தர் சுப்பிரமணியம் நீதி அரசர்கள், அவங்க 2 பேரும் இதை எடுத்து இன்னைக்கு கோர்ட் வந்து இது எடுத்து இருக்கக்கூடிய நடவடிக்கை ஒரு ஆறுதலாக இருக்குது நமக்கு. ஆனால் கட்டாயம் இது எந்த சூழ்நிலையுமே இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கவே கூடாது. ஆம்ஸ்ட்ராங் அவருக்கு படுகொலைக்கு பிறகு நிறைய ரவுடிகள் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாங்க. தொடர்ந்து வந்து சட்டம் ஒழுங்கு சரி செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்புலையும் சொல்லியிருந்தாங்க. சமீபத்தில் திருப்பூரில் ஒரு 3 பேர் வந்து மரணமடைந்தாங்க. கொலை ஒன்று நடந்துச்சு. அதன் பிறகு தென் மாவட்டங்களில் தொடர்ந்து சாதிய மோதல்கள், சாதிய கொலைகள் நடந்துகிட்டு இருக்குன்னு பார்க்க முடியுது. நீதிமன்றத்துக்கு முன்பே வந்து ஒரு படுகொலை நடந்தது. அதே மாதிரி நேற்றைக்கு கள்ளக்குறிச்சியிலையும் புதுக்கோட்டையிலையும் ஒரு கொலை நடந்திருக்கு. தொடர்ந்து இந்த மாதிரியான கொலை சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க. அரசு எப்படி நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பாக்குறீங்க சார்? இல்லை, இது நாள் வரைக்கும் எனக்கும் பல நேர்காணலில் இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டது. நான் இது வரைக்கும் சொல்லிட்டு வந்தது எல்லாமே சட்டம் ஒழுங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா எல்லாருமே நம்ம வந்து சுதந்திரமாக தான் போக முடியுது. நானே இன்றைக்கி வெளியே நடமாட முடியுது, என் மனைவியும் நடமாட முடியுது, குழந்தைகள் நடமாட முடியுது, எல்லாருமே வந்து வெளியே வேலைக்கு போயிட்டு உள்ளார வீட்டுக்கு திரும்பி வர முடியுது. அதனால் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சமுதாயத்தில் வந்து சட்டம் ஒழுங்கு கம்ப்ளீட்டாக சீரழிஞ்சிருச்சா அப்படின்னா இல்லை. ஆனால் இந்த மாதிரி நடக்கக்கூடிய சில நிகழ்வுகள் நமக்கு பயமாக இருக்குது. அப்போ வந்து இது வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணலைன்னா அந்த சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிடுச்சுங்கிற நிலையை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. இன்றைக்கு வரைக்கும் இல்லை. ஆனால் இன்றைக்கி இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து உள்ளார போந்தே ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ளாரே போய் இவன் இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னா இது ஃபஸ்ட் இன்சிடென்ட்ஸ் இல்லை. இப்போ வரக்கூடிய தகவல்களெல்லாம் பார்க்கும்போது இதை வந்து அவனுக்கு வந்து ஒரு பெரிய இதுதான் அவனுடைய பொழப்பங்கிற மாதிரியே இருக்குது. பேருக்கு தான் அவன் பிரியாணி கடை வச்சுருக்கான், அதில் பயங்கரமான வருமானம்னு வேறு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அவன் ஏகப்பட்ட இடத்துல வந்து பல வகையில் வந்து அவன் வந்து கிரைம் ஹிஸ்ட்ரி ஷீட்டர்ன்றாரு கமிஷனர் அருண். அப்போ இதில் வந்து பல வகையில் காசு சம்பாரிச்சு இன்றைக்கி வந்து அவனுக்கு காசு பிரதானம் இல்லை. ஏன்னா இன்றைக்கி இன்னொன்று என்ன சொல்லப்படுதுன்னா, வேற ஒருத்தர் காரை அடமானம் வாங்கிட்டு இவன் கார் அடமானத்தை வச்சுக்கிட்டு இவன் காசு கொடுத்துருக்கான். அந்த அளவுக்கு இவன் வந்து இன்றைக்கி பண செல்வாக்காக இருக்கிறவன் இருக்கான். இன்றைக்கி வந்து கட்சிக்காக செலவு பண்ணியிருக்காங்கங்கிறதையும் சில தகவல்கள் வந்து பொதுவெளியில் வருது. அப்போ இவனுக்கு என்னன்னா இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சல்லாபங்களில் ஈடுபடுறது வந்து இன்றைக்கி இவனுக்கு ஒரு பொழப்பாக போச்சு. அப்போ தடவை போகிறவன் இந்த விஷயத்தை என்னைக்காவது செய்ய முடியுமா? இப்போ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள அவன் போயிருந்தான்னா இந்த அளவுக்கு இந்த விஷயங்களை இவனுக்கு செய்கிறதுக்கு தைரியம் வந்திருக்குமா? இன்சிடென்ட்ஸில் வருமா சுந்தர், நீங்கள் சொல்லுங்கள். அப்போது இந்த பல்கலைக்கழகத்துக்குள்ள வளாகத்திலேயே இதே மாதிரி செயல்பாடுகள் பல முறை இவன் ஈடுபட்டிருக்கணும். இல்லைன்னா அவனுக்கு இந்த தைரியம் வந்திருக்காது. அப்போ ஒவ்வொரு தவறாக ஆரம்பிக்க அதில் எதுவுமே அவனை கண்டுக்காம, அதனால தான் சொல்லப்படுது இந்த மாதிரி ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிற மாதிரி இவன் தன்னை கட்டமைச்சுக்கிறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு காவல்துறையில் இருந்தோ இல்லை பொதுவெளியில் மற்ற இடத்துல இருந்தோ இவனுக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தம் வராது. இவன் கட்சிக்காரன்ப்பா, இவனுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குப்பா, அப்போ போலீஸ்க்கே வந்து இவனை கை வைக்கணுங்கிற எண்ணம் வராது. அப்போ இவன் வந்து இதை பல காலமாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளார இந்த மாதிரி சில்மிசங்கள்லாம் இவன் ஈடுபட்டிருக்கிறதுக்கு கட்டாயம் வாய்ப்புகள் இருக்குது. அது எல்லாமே வந்து இன்றைக்கி இந்த பொண்ணு வந்து தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்காதவங்க யார்? அப்போ வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இது மாதிரிலாம் நடந்திருக்காங்கிறது பண்ணணும். அது கமிஷனர் அருண் சொல்கிறார், இல்லை இந்த மாதிரிலாம் இது வரைக்கும் தகவல் வரல, இனிமேல் அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்து அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நாங்கள் அவங்ககிட்ட இருந்தும் கம்ப்ளைண்ட் வாங்குவாங்கிறதெல்லாம் வரவேற்கத்தக்கது. ஆனால் இந்த மாதிரி எஃப்ஐஆர் லீக் ஆகும்போது எந்த பெண்ணுக்கு தைரியம் வரும்? நம்ம போய் மறுபடியும் நம்ம வந்து ஒரு ஆட் ஆன் பண்ணி நம்மளுடைய கேஸை சப்மிட் பண்ணலாங்கிற எங்கேயாவது ஒரு பெண்களுக்கு தைரியம் வருமா? இல்லை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையரே வந்து ஆமாம் நீயும் ஏற்கனவே சொல்லியிருக்கியாமா, போய் நீ கம்ப்ளைண்ட் கொடுங்கிற ஒரு தைரியம் வருமா? ஐயோ போனாக்கிது எஃப்ஐஆர் நம்ம பேரும் லீக் ஆயிடுச்சுன்னா என்னமா பண்ணுறது, வேண்டாம்ங்கிற அந்த பயத்தை தானே உண்டு பண்ணியிருக்கு இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது. அப்போ இது வந்து ஒரு சமூகத்துக்கே ஒரு பெரிய அவலம் இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது. இது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. இது வந்து ஒரு எந்த விதத்துலையும் இதை மன்னிக்க முடியாதது. அதோட இவங்க வந்து எப்படி லீக் ஆச்சுன்னு பாருங்கன்னு இப்போ இன்றைக்கி எஸ்ஐடிக்கு ஆர்டர் போட்டிருக்காரு கோர்ட்டு ஜட்ஜ் அவங்க. ஆனால் இது யார் லீக் பண்ணாங்கன்னு தெரிஞ்சு அவங்க மேலே கடினமான தண்டனை கொடுக்கணும்.
அது வந்து இனிமேல் வரக்கூடிய, அது போலீஸாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய உயர் அதிகாரியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அதிகாரம் இருந்தாலும் கடுமையான தண்டனை கொடுக்கணும். இனிமேல் எந்த ஒரு காலத்திலையும் யார் ஒருத்தருக்கும் அந்த எஃப்ஐஆரை லீக் பண்ணணுங்கிற அந்த தைரியமே வரக்கூடாது. அந்த அளவுக்கு இந்த தண்டனை கிடைக்கப்பெறணும். இறுதியாக ஒரு கேள்வி சார், இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. திருநெல்வேலியில் நடந்த கொலையாக இருக்கட்டும், அதன் பிறகு நடந்த இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவமாக இருக்கட்டும், இது நடக்கும்போது ஊடகங்களில், முக்கியமாக தொலைக்காட்சி ஊடகங்களில் இது பெரிய அளவில் விவாதம் பண்ணலை. அன்றைக்கு வந்து தேர்தல் குறித்து பேசுகிறாங்க, பாமக கட்சியை பற்றி அது குறித்தான விவாதங்கள் தான் நடக்குது தவிர முக்கியமான பிரச்சனைகள் குறித்து விவாதங்கள் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் விமர்சனம் வைக்கிறாங்க. இதுக்கு உங்களுடைய கருத்து? இல்லை, இது உண்மையாலுமே நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயம், வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு வந்து எல்லா ஊடகங்களையுமே நம்ம குற்றம் சாட்டிட முடியாது. அதுக்கு சில விதிவிலக்கான ஊடகங்களும் இருக்காங்க. அந்தந்த பிரச்சனையை, மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை அந்தந்த நேரத்தில் எடுத்து விவாதிக்கக்கூடிய ஊடகங்களும் இருக்குது. ஆனால் சில ஊடகங்கள் வந்து நம்ம எந்த விதத்துலையும் வந்து ஆளுங்கட்சியை பகைச்சிக்க கூடாது, அவங்களுடைய பொல்லாப்புக்கு ஆளாயிடக்கூடாது, அதனால் வந்து அவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களோ இல்லை அவங்க சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்படக்கூடிய மாதிரியோ நம்ம வந்து எதையுமே தொற்றக்கூடாதுங்கிற கண்ணுங்கருத்துமாக இருக்கக்கூடிய ஊடகங்களும் இருக்காங்க. அப்போ இதில் வந்து நம்மளுடைய பார்வை என்னன்னா, இதில் யார் ஆளுங்கட்சி யார் எதிர்க்கட்சிங்கிறதெல்லாம் முக்கியமே இல்லை. ஊடகங்கிறது வந்து ஒரு ஜனநாயகத்தினுடைய தூண், அது முக்கியமான தூண். எல்லாத்தையும் விட ஊடகம் தான் ஜனநாயகத்தினுடைய முக்கியமான தூண். இன்னும் சொல்ல போனால் இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் கூட அவர் வந்து பாராட்டியிருக்கார், நீங்கள் ஊடகத்தை வந்து குற்றம் சொல்கிறது தப்பு, அவங்கெல்லாம் இதை வந்து வெளியே கொண்டு வந்தனால தான் இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் தெரிய வருதுன்னு. ஸோ அதனால் வந்து நம்ம எல்லாத்தையுமே குற்றம் சொல்லிட முடியாது. அப்போ இந்த ஊடகங்கள்னு ஒருத்தங்க இருந்து அவங்க எல்லாத்தையுமே எதிரொலிக்கிற மாதிரி, இப்போ அதில் நீங்களும் இருக்கீங்க. இப்போ இன்றைக்கெலாம் இந்த இவ்வளோ வெளிச்சங்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த அளவுக்கு நம்ம வந்து இன்றைக்கி பொதுமக்களில் பேசப்படுதுன்னா ஊடகங்கள் வந்து இன்றைக்கி அதை பெரிய அளவுக்கு கையில் எடுத்தது தான். பட் இன்னும் வந்து நம்ம எடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ அதை வந்து இது கட்சி சாராமல் அதை ஆளுங்கட்சிக்கு பொல்லாப்பாயிடுமா, இல்லை வந்து எதிர்கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடாக எடுத்திருக்கோங்கிற மாதிரி மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்களா, அதை பற்றி ஊடகங்கள் கவலைப்படக்கூடாது. ஊடகங்கள் எப்பயுமே பொதுமக்கள் நலன் சார்ந்து இருக்கணும். அப்போ அது இன்றைக்கி நீங்கள் எந்த தலைப்பு எடுக்கிறீங்கனாலும் அந்த தலைப்பு இன்றைக்கி உண்டான மக்களுக்கு உண்டான அரசியல், மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உண்டான தீர்வு, மக்களுடைய பிரச்சனையை வந்து பேசப்பட்டு அதுக்கு உண்டான தீர்வு கிடைக்கக்கூடியதாக அந்த விவாதங்களை வந்து நம்ம மாற்றணும். அப்போ இதில் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை பேசிக்கிட்டே நம்ம கடந்து போகிறதுல வந்து பிரயோஜனம் இல்லை. அப்போது இது வந்து இது எல்லாத்துக்குமே கடமை இருக்குது. ஒரு தனி மனிதனாக எனக்கும் கடமை இருக்குது, ஊடகத்துக்கும் கடமை இருக்குது, அரசாங்கத்துக்கும் கடமை இருக்குது, நீதித்துறைக்கும் கடமை இருக்குது, காவல்துறைக்கும் கடமை இருக்குது. அப்போது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களும் நம்மளுடைய கடமை இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சி சார்ந்தது, இந்த சமூகத்தினுடைய நலன் சார்ந்தது, என்னையும் தாண்டி பொதுநலம் எனக்கு வரணும். அப்போ இந்த ஊர் நல்லா இருந்தால் தான் என் வீடு நல்லா இருக்கும், வீடு நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். ஊர் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தனியாக என் வீடு நல்லா இருக்கணுங்கிறதே வேண்டியதில்லை. ஊர் நல்லா இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக அதில் என் வீடு இருக்குது, நானும் இருக்கேன். ஆனால் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், என் வீடு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா ஊர் நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, எத்தனை நாள் உங்கள் வீடு மட்டும் பாதுகாக்கப்படும்? என்றைக்கு வேணால் அது உங்கள் வீட்டுக்குள்ளார படியேறி வந்துடலாம். அப்போது நம்ம நலன், நம்ம சுயநலத்தையும் தாண்டி பொதுநலம் தான் முக்கியம். இதில் ஒவ்வொரு தனி மனிதனும் யோசிக்கணும். அதை தான் ஒரு பாட்டு வரும் இல்லையா, நமக்கென போடா என்று நழுவுற நேரம் பார்த்து நாடு முழுவதும் நீயா போன வீடு மட்டுமே இது. அப்போ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இது நமக்கு என்ன, நம்மளை சார்ந்ததா, நம்ம பொண்ணுக்காக நடந்துச்சு, நம்ம பிரச்சனைக்காக வந்துச்சு, நமக்கு என்ன இதனால், வேண்டாம் நம்ம எதுக்கு போய் அதை பற்றி பேசணுங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு சமூகம் சார்ந்த பிரச்சனையை, சமூகம் சார்ந்த சிந்தனையை அதிகப்படுத்திக்கணும். அப்போ அந்த சமூகம் நல்லா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நல்லா இருப்போம். அது ஒவ்வொருத்தருடைய கடமையாகவும் நான் பார்க்குறேன். எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி சுந்தர். உங்களோட கனவு கிச்சன் உங்கள் லோ பட்ஜெட்டில். பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா OMR துறைப்பாக்கத்தில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது.